பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகமானது நமக்கு அழகான கருத்துக்களை கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நற்செய்தியில் நடக்கும் நிகழ்வை பார்த்தோம் என்றால், இயேசு எருசலேம் ஆலயத்தை தூய்மை செய்கிறார். அங்குள்ள வியாபாரிகளை விரட்டி அடித்துவிட்டு அந்த ஆலயத்தின் மாண்பிற்கு அதை மீண்டும் உயர்த்துகிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நிகழ்வை நாம் பார்க்கின்ற பொழுது ஒரு நேரடியான ஒரு அர்த்தம் நமக்கு புரிகிறது. கோயில் இறைவன் வாழும் இல்லிடம், இறை மனித சங்கமத்தின் இருப்பிடமாக இருக்கிறது. இறைவனும் மனிதனும் உறவாடக்கூடிய இடம்தான் ஆலயமாக இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இதற்கு ஒரு ஆன்மீக அர்த்தம் நாம் கொடுத்து பார்த்தோம் என்றால், ஆலயம் என்பது ஏதோ ஒரு கட்டிடத்தை மட்டும் குறிக்கவில்லை, அது ஒரு உறவு நிலையை குறிக்கிறது. இறைவனோடு நாம் இருக்க வேண்டிய அந்த உறவு நிலையை குறிக்கிறது. திருப்பாடல் 27 அதைத்தான் வாசிக்கிறோம். நான் இறைவனிடம் ஒன்று மன்றாடி வேண்டினேன், அது என்னவென்றால் அவருடைய ஆலயத்தில் நான் என் வாழ்நாளெல்லாம் குடியிருக்க வேண்டும் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். இறைவனுடைய இல்லத்தில் குடியிருப்பது எதற்காக? அவரோடு உறவாடுவதற்காக, அவரோடு அன்புறவில் நிலைத்திருப்பதற்காக. எனவே அப்படிப்பட்ட அன்பு உறவின் ஒரு அரியணைத்தான் மனிதனுடைய மனமாக இருக்கின்றது. நம்முடைய மனத்திலே நாம் இறைவனோடு உறவாடுகிறோம், இறை உறவில் நிலைத்திருக்கின்றோம். நம்முடைய மனதில் நாம் எந்தெந்த தேவையற்ற சிலைகளை எல்லாம் வைத்திருக்கின்றோம். எது இறைவனுடைய இடத்தை எடுத்துக்கொள்ளுகின்றதோ அதெல்லாம் சிலைதான். அது ஒரு மனிதராக இருக்கலாம், அது பணமாக இருக்கலாம், இந்த உலக சார்ந்த பகட்டு வாழ்க்கையாக இருக்கலாம். எனவே இறைவனுடைய இடத்தை நாம் எதற்கெல்லாம் கொடுக்கிறோமோ அதையெல்லாம் சிலைதான். எனவே நம்முடைய உள்ளத்தில் நாம் வைத்திருக்கக்கூடிய அத்தகைய சிலைகளை நாம் அகற்ற வேண்டும். அத்தகைய காரியங்களை அகற்றி நாம் இதயத்தை நாம் தூய்மை செய்து மீண்டும் அங்கு நாம் இறைவனை காண்பதற்கு ஏற்றதாக நாம் செய்ய வேண்டும். அது மட்டுமில்லாமல் அன்புக்குரியவர்களே, இறைமகன் இயேசு இங்கு தூய்மையை பற்றி கூறுகின்ற பொழுது அதற்கு பின்னணியில் இன்னொரு காரியமும் இருக்கிறது. இறைவன் கோபப்படுவது ஒரு சில காரியங்களுக்காகத்தான். ஏற்கனவே பழைய ஏற்பாட்டில் இறைவன் கோபப்படுவதை நாம் பார்க்கின்றோம். ஆமோஸ் இறைவாக்கினர் நூலிலே இறைவன் கோபப்படுகின்றார். 9வது அதிகாரத்திலே நாம் வாசித்தோம் என்றால், பீடத்தருகில் ஆண்டவர் நிற்பதை கண்டேன். அவர் சொன்னார், தூணின் முகட்டை இடித்து போடு, மேல்தளம் ஆட்டம் கொடுக்கட்டும், மக்கள் அனைவருடைய தலையிலும் அதை உடைத்து தள்ளு என்று சொல்கிறார். ஆலயத்தில் நிறைய பேர் வேண்டிக் கொண்டிருப்பார்கள், இறைவனோடு பேசிக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இறைவன் அந்த முகட்டை இடித்து போடு என்று சொல்லுகிறார். மேல்தளம் விழுந்து மக்கள் மீது விழட்டும் என்று சொல்லுகிறார். அவர்கள் செய்த தவறு என்ன? அவர்கள் இறைவனை தேடி வந்திருக்கிறார்கள், அவர்கள் வழிபாட்டில் தான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியலே, நாம் வாழ்வில் நாம் மறக்கக்கூடாத ஒன்று இருக்கிறது. செக்கரியாவின் பாடலிலே, லூக்கா நற்செய்தியிலே அவர் ஒன்று கூறுவார். இறைவனுடைய முன்னிலையில் புனிதமுள்ளவளாகும் நீதி உள்ளவளாகவும் நாம் பணி செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுவார். எனவே புனிதத்தை தேடுகின்ற நாம் மனதை தூய்மை செய்ய வேண்டும் என்று நான் சொன்னேன். அது மட்டும் போதாது அன்புக்குரியவர்களே, நம் நீதி உள்ளவளாகவும் இருக்க வேண்டும். எப்படி நீதி உள்ளாக இருப்பது? யாருக்கு என்ன கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்க வேண்டும். இந்த எருசலேம் தேவாலயத்திலே என்ன நடக்கவில்லை என்றால் அதுதான் நடக்கவில்லை. அங்கு பணம் உள்ளவர்கள் வந்தார்கள், பலி செலுத்தினார்கள். அங்கு இருந்த அந்த பலிப்பொருட்கள் அனைத்துமே விலை உயர்ந்ததாக இருந்தது. எனவே ஏழைகளுக்கு அங்கு இடமில்லை. ஏழைகளுக்கான அந்த இடம் அங்கு கொடுக்கப்படவில்லை. இறைவனோடு அவர்கள் உறவாடுகின்ற அந்த வாய்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை. எனவே இறைமகன் இயேசு கோபப்படுவதற்கு அதுவும் ஒரு காரணமாக இருக்கிறது. தூய்மை மட்டும் முக்கியமல்ல, அங்கு நீதியும் இல்லாமல் இருந்தது. அங்கு ஏழைகள் சுரண்டப்பட்டார்கள். அவர்கள் மீது அவர்கள் சம்பாத்தியத்துக்கு மேலாக அந்த பொருட்களின் விலை இருந்தால் அவர்கள் மிகவும் வேதனைப்பட்டார்கள். அதுவும் இறைவன் கோபப்படுவதற்கு காரணம். இந்த ஆமோஸ் புத்தகத்திலும் இறைவன் கோபப்படுவதற்கு அதுதான் காரணம். மக்கள் வழிபாடு செய்கிறார்கள், எல்லாம் செய்கிறார்கள், ஆனால் அங்கு ஏழைகள் மறக்கடிக்கப்படுகிறார்கள். மிகவும் அதிகமான வரிகளை மக்கள் மீது சுமத்தி அவர்களை கொடுமைப்படுத்துகிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் இறைவனுக்கு ஏற்புடையவர்களாக அவருடைய உறவில் நாம் நிலைத்திருக்க வேண்டுமெனில் நாம் நம் இதயத்தை மட்டும் தூய்மை செய்தாது போதாது, நம்முடைய உறவுகளையும் நாம் சரி செய்ய வேண்டும். தேவையில் உள்ளவர்களையும் நாம் கண் திறந்து பார்த்து அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். எனவேதான் இறைவன் இசைய புத்தகத்திலே இறைவன் அழகாக கூறுகிறார், தீமை செய்வதை விட்டொழியுங்கள், நன்மை செய்ய கற்றுக்கொள்ளுங்கள்.
இது ஏதோ நாம செய்யறது போல இருக்கு. தீமை செய்யறதை விட்டுறணும், நன்மை செய்யறது போல இருக்கும். அது மட்டுமா இறைவன் சொல்லுகிறார்? அது மட்டும் சொல்லவில்லை, நீதியை நாடுங்கள் என்று சொல்லுகிறார். ஒடுக்கப்பட்டோருக்கு உதவி செய்யுங்கள், திக்கற்றோருக்கு நீதி வழங்குங்கள், கைம்பெண்ணுக்காக வழக்காடுங்கள் என்று சொல்லுகிறார். இதில் நம்முடன் இருப்பவர்களையும் நாம் பார்த்து கொள்ளும் பிறர் அன்பும் இங்கு இருக்கிறது. எனவே அன்புக்குரியவர்களே, நாம் இந்த தவக்காலத்தில் நாம் பாஸ்கா விழாவை கொண்டாடுவதற்காக நம்மை தயாரித்து கொண்டிருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் நாம் தூய்மைக்காக, நம்முடைய புனிதத்திற்காக நாம் பல தவை முயற்சிகளை மேற்கொள்வோம். ஆனால் புனிதம் என்பதோடு மட்டும் நின்று விடாமல் நீதி உள்ளவர்களாக நாம் மாற வேண்டும். அது எப்படி என்றால், நம்முடன் இருப்பவர்களை, நம் சகோதர சகோதரிகளை அவருடைய தேவையில் கண்டு நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். அவர்களை ஒடுக்காமல், அவர்களை மறந்து விடாமல் அவர்களையும் நாம் பார்த்து கொள்ள வேண்டும். எந்த ஒரு சூழ்நிலையிலும் கூட நாம் ஏழைகளையும் ஒடுக்கப்பட்டவர்களையும் ஆதரவற்றவர்களையும் மறந்துவிடக்கூடாது. அது கோயிலாக இருந்தாலும் சரி, நம்முடைய பக்தி முயற்சிகளாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கும் உதவ வேண்டும். எனவேதான் திருச்சபை நம்மை மூன்று வழிகளின் வழியாக பரிகாரம் செய்ய அழைக்கின்றது: ஜெபம், தபம், பிறரன்பு முயற்சி என்று. எனவே அதை நாம் மறந்து விடாமல் இந்த தவக்காலத்திலே பிறரன்பு முயற்சிகளில் இன்னும் அதிகமாக ஈடுபட்டு நாம் இந்த பாஸ்கா விழாவை கொண்டாட தகுதியுள்ளவர்களாக மாறுவோம். அதற்கான அருளை இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம்.